Praise be to the name of our triune God, the Father, the Son, the Holy Spirit, yesterday, today, and forevermore. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். I welcome all to this teaching series. இந்த உபதேச ஊழியங்களுக்கு உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். Hope you are all fine and well by the grace of our God. நீங்கள் தேவனுடைய அந்த அளவற்ற அன்பினால் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Today we are going to do a teaching series on the last words spoken to the church by the Apostle Peter. இன்றைய நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய கடைசி நிருபத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். This will be a 4-part lesson. இதை நான் உங்களுக்கு 4 பகுதிகளாக பிரித்து கொடுக்கலாம் என்று விருப்பப்படுகிறேன். Our scripture passage for our sermon series is recorded in the epistle of 2 Peter chapter 3 and verses 17 and 18. இன்றைய நாளிலும் நம் தியானத்திற்காக 2 பேதுரு 3வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனங்கள். Let me read it for you. உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். Ye therefore, beloved, seeing ye know these things before, beware lest ye also, being led away with the error of the wicked, fall from your own steadfastness. But grow in grace and the knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be glory both now and forever. Amen. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். These are the last words written by the Apostle Peter to the church of God. இது அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதின கடைசி வாக்கியங்களாக இருக்கிறது. You all know who the Apostle Peter is. நம் எல்லோருக்கும் அறிந்த ஒரு காரியம் என்னவென்றால், இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு யார் என்பது. One of the foremost and important disciples of Jesus Christ. தேவனுடைய முதலாவது மிகவும் முக்கியமான ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக இவர் இருந்தார். A reed who later became a rock. ஒரு நாணலை போல இருந்தவர் பின் நாட்களிலே ஒரு கல்லாக, ஒரு பாறையாக அவர் மாறினார். He is one among the pillars of the early church in Jerusalem. எருசலேமிலே இருக்கக்கூடிய சபைகளுக்கு இவர் தூண்களாக இவர் காணப்பட்டார். Not only that, அது மட்டும் இல்லாதபடிக்கு he lived a life for God. அவர் தேவனுக்காக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதர். He fulfilled the call which Jesus Christ has appointed to him. அது தேவன் அவரை அழைத்த அழைப்பினுடைய அந்த அழைப்பின் பொறுப்பை ஏற்று நடந்தவராக அவர் காணப்பட்டார். After fulfilling his ministry, அவர் அவருடைய ஊழியத்தின் முடிவு நாட்களிலே, tradition says that, பாரம்பரியம் இப்படியாக சொல்லுகிறது, he was crucified upside down in the city of Rome. அவர் ரோமா தேசத்திலே சிலுவையிலே தலைகீழாக அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்று வரலாறு கூறுகிறது. He wrote this epistle just a few years or a few months before his death. இந்த கடைசி வாக்கியங்கள், இந்த கடைசி நிருபத்தை அவருடைய மரணத்திற்கு முன்பாக சில வருடங்கள் முன்பாகவோ சில மாதங்களுக்கு முன்பாகவோ எழுதியிருக்கிறார். He knew that his departure is at hand. அவருக்கு மிகவும் தெளிவாக தெரிந்த ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய முடிவு நாட்கள் மிகவும் நெருங்கி இருக்கிறது என்றும், so before departing to the presence of the Lord, நான் தேவனுடைய பிரசன்னத்திற்கு, தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்பாக, he wanted the church to remind some things which he has been taught through Lord Jesus Christ. இந்த சபையானது சில காரியங்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு சில காரியங்களை அவர் விசுவாசிகளுக்கு சொல்கிறதை நாம் காண்கிறோம். Not only in the Bible, but throughout the world, a person's last articulated words are remembered for so long because they are considered to be much important ones. வேதாகமத்தை மட்டுமல்ல, வேதாகமத்தை தவிர்த்து வேறு சில புத்தகங்களை நாம் வாசிக்கிற வேளையிலும் அந்த கடைசி தருவாயில் அவர்கள் கூறுகிற சில வார்த்தைகள், சில ஆச்சரியக்குறிகள் சம்பந்தப்பட்ட சில வாக்கியங்கள் மிகவும் முக்கியமானவைகளாக கருதப்படுகிறது. In any matter or in any regard, அது எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். In any situation,
அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. Suppose if a person passed away, when we visit his household, the thing we first ask them is, what are the last words he uttered to you? நாம் மரண வீட்டிற்கு செல்கிற வேளையிலே இயல்பாக நாம் கேட்கிற கேள்வி என்னவென்றால், அவர் கடைசியாக உங்கள் மத்தியிலே கூறின வார்த்தைகள் என்ன என்பது கேட்பது வழக்கமாக இருக்கிறது. The final death statement is very important in solving criminal or civil any cases also. சில குற்றப்பிரிவு சம்பந்தப்பட்ட காரியங்களை நாம் கையாளுகிற வேளையிலும் அங்கேயும் இந்த கடைசி தருவாயில் பேசப்பட்ட வாக்கியங்கள் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. Here Peter is not saying that you all live happily and should not fight among yourselves. இங்கு பேதுரு நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றும் உங்களுக்குள்ளே பிரிவினைகள் சண்டைகள் போடக்கூடாது என்று மட்டும் அவர் கூறவில்லை. Here Peter is emphasizing the most important thing that he believed in his life. இங்கு பேதுரு மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை சபைக்கு வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் இறுதி நாட்களிலே சில காரியங்களை அவர் சபைக்கு கூறுகிறார். In light of these two scripture references, I want to shed light on 4 concepts or 4 words which he had spoken to the church of much importance. இந்த 2 வசனங்களில் இருந்தும் நான் உங்கள் மத்தியிலே 4 காரியங்களை எடுத்து 4 வார்த்தைகளை எடுத்து உங்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். Those 4 words are, அந்த 4 வார்த்தைகள் என்னவெனில், guarding, தற்காத்து கொள்ளுதல், growing in grace, கிருபையிலே வளர்தல், growing in the knowledge of Lord Jesus Christ, தேவனை அறிகின்ற அறிவிலே வளர்தல், God's name should be glorified. இறுதியிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துதல். So 4 words. அதனால் 4 வார்த்தைகள், guarding, தற்காத்து கொள்ளுதல், growing in grace, கிருபையிலே வளர்தல், growing in knowledge, தேவனை அறிகின்ற அறிவிலே வளர்தல், glory for the name of God. தேவனை மகிமைப்படுத்துதல். These 4 words should be applied into each and every Christian's life. That is the final desire and final exhortation of the Apostle Peter. இந்த 4 வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பேதுரு திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் கையாள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். In this first talk, I want to speak to you about the first word or the first concept which Peter uttered to the church. That is guarding. இந்த முதல் பகுதியிலே நான் உங்கள் முன்பாக அவர் கூறின முதல் வார்த்தையை குறித்து நான் பேசலாம் என்று விரும்புகிறேன். அது என்னவெனில், தற்காத்து கொள்ளுதல். 2 Peter chapter 3 verse 17. 2 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம். Ye therefore, beloved, seeing ye know all these things before, beware lest ye also beware. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து என்று அவர் கூறுகிறார். Peter utters these final words to the church, not like a word like you live a jolly life, you live happily, don't worry about everything. He gives a warning. இவர் இறுதியாக சபைக்கு சொல்லுகிற வேளையிலே நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் என்றோ அவர்களுக்கு சில வாழ்த்துதலான செய்திகளை மட்டும் குறிப்பிடாமல் சபையை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறதை நாம் காண்கிறோம். This second epistle is primarily written as a warning against the false teacher who stood against the church of God. இந்த 2வது பேதுருவினுடைய 2வது நிருபம் குறிப்பாக எதை கூறுகிறது என்றால், தேவனுக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த வஞ்சிக்கிற போதகர்களை குறித்தும் அந்த ஊழியர்களை குறித்தும் எதிராக அவர் பேசுகிறதை, அவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். It is written to counter against the false teachers who promise a false liberty and to mock the deeds and the plans of God. இந்த கள்ள ஊழியர்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற விடுதலையை தவறான முறையிலே புரட்டி பேசுகிறதை குறித்தான உள்ள காரியங்களை குறித்து அவர் விசுவாசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் பார்க்கிறோம். So we have to guard ourselves. That is the first lesson Apostle Peter told us before he departed to be the Lord Jesus Christ. ஆதலால் திருச்சபையிலே இருக்கும் விசுவாசிகளுக்கு அவர் மிகவும் மிகவும் அழுத்தமாக கூறுகிற ஒரு காரியம் என்னவெனில், நீங்கள் எச்சரிக்கையாய் இருந்து கொள்ளுங்கள் என்பதே.
Christian life starts at rebirth or born again. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மறுபடியும் பிறந்த அனுபவத்திலிருந்து ஆரம்பமாகிறது. John chapter 1 verse 12 says that, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக குறிப்பிடுகிறது. but as many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on his name. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Also in John chapter 3 verse 3, அதே வேளையிலே யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, verily verily I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. And also in 2 Corinthians chapter 5 verse 17, apostle Paul says that, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் இப்படியாக குறிப்பிடுகிறார், therefore if any man be in Christ, he is a new creature, old things are passed away, behold all things are become new. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. In light of these verses, we came to know that who a Christian really is. இந்த வேத வெளிச்சத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், யார் கிறிஸ்தவர்கள் என்று. A Christian is not a person whose name is registered on the family register of his church. கிறிஸ்தவன் என்று இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சபையிலே இருக்கும் அந்த ரெஜிஸ்டரிலே அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்தால் மட்டும் போதாது. Not to be identified by government as a Christian. அரசாங்கத்திலிருந்து இவர் ஒரு கிறிஸ்தவர் என்ற ஒரு சான்றிதழ் கொடுத்தால் மட்டும் போதாது. But the biblical eligibility is, வேதாகமத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், to believe on the Lord Jesus Christ as his Savior and Lord. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, and to be born again by the Holy Spirit. அதே வேளையில் எந்த ஒரு மனிதன் தேவனுடைய ஆவினாலே மறுபடியும் பிறக்கிறானோ அவனே கிறிஸ்தவன் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. God is involved there. அங்கே தேவன் அந்த இடத்திலே இணைந்துள்ளார். So to that Christians, apostle Peter is writing these things. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த காரியங்களை குறிப்பிடுகிறார். So these things are not written to non-Christians, but these things, these warnings and these exhortations are written to fellow believers in Christ. ஆகையால் இந்த காரியங்களை அவர் அவிசுவாசிகளுக்கோ புறஜாதிகளுக்கோ எழுதாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு புது சிருஷ்டியாய் இருக்கக்கூடிய அந்த விசுவாசிகளுக்கே இந்த காரியத்தை அவர் எழுதுகிறார். In Christendom today, more emphasis is given on born again, rebirth, accepting the Lord Jesus Christ, receiving him as Savior and Lord, and salvation and so on. But the other side is much neglected in some areas. இன்றைய நாளிலே கிறிஸ்தவத்தை நாம் சற்று பார்க்கிற வேளையிலே அங்கு மனம் திரும்புதலை குறித்தும் மறுபடியும் பிறத்தலை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் அநேக பிரசங்கங்கள் இருந்தாலும் அநேக விஷயங்களை செய்ய தவறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். The area which there is much negligence or much neglected is these areas. These areas means guarding ourselves, growing in grace, growing in the knowledge of Jesus Christ, glorifying God. These are the things which a Christian is supposed to do after a person becomes a believer in Lord Jesus Christ. ஆகையால் இன்றைய நாளிலும் நம் கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்க்கிற வேளையிலே அநேக காரியங்களை அவர்கள் உபதேசிக்காதபடிக்கு சபையில் இருக்கிற நாம் காண்கிறோம். குறிப்பாக இந்த 4 காரியங்கள், தற்காத்து கொள்ளுதல், கிருபையிலே வளருதல், தேவனை அறிகின்ற அறிவிலே வளருதல், தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள், இவைகளை குறித்து பேசாத ஒரு உபதேசத்தை நாம் பார்க்கிறோம். So all I say is that there should be a balance, just like that importance which is given to salvation or the saving work of Lord Jesus Christ, also the same importance must be given to the Christian life also, growing as a Christian also. ஆகையால் இன்றைய நாட்களில் கிறிஸ்தவ சமுதாயம் சமநிலையை இழந்து விட்டதாக நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு இந்த ரட்சிப்பை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் சபைகள் உபதேசிக்கிறதோ அதே அளவிற்கு தேவனை அறிகின்ற அறிவிலே வளர்வதையும் கிருபையிலே வளர்வதையும் குறித்தும் பிரசங்கம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. These are the final words of the apostle Peter. இதுவே அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய இறுதி வார்த்தைகளாக இருக்கிறது. Apostle Peter not only wanted to see unbelievers becoming
Christians are saved, but also he wanted Christians or believers to grow in the grace and knowledge of Lord Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பேதுரு வெறுமனே அவிசுவாசிகள் விசுவாசிகளாக மாற வேண்டும் என்பது மட்டும் அவருடைய நோக்கமல்ல, அதே வேளையில் விசுவாசிகள் தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு பாரமும் நிறைந்த ஒரு மனிதராக அவர் காணப்பட்டார். This second Peter is primarily written against false teachers and to exhort believers to safeguard them against false teaching and false teachers in the church history. இந்த பேதுருவினுடைய இரண்டாவது நிருபம் குறிப்பாக எதை சம்பந்தப்படுத்தி எழுதப்பட்டது என்றால் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது, பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டது. இது கள்ள ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அதிகமாக வலியுறுத்துகிற ஒரு நிருபமாக இருக்கிறது. Let me read you the previous verse, that is 2 Peter 3 chapter 16. இதற்கு முன்பாக வாசித்த வசனங்களை மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். He speaks about the apostle Paul here. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவர் பேசுகிறார். As also in all his epistles speaking in them of these things in which are some things hard to be understood, which they that they are unlearned and unstable rest, as they do also the other scriptures unto their own destruction. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக குறிப்பிடுகிறது. அந்த இடத்துல அவர் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவர் அங்கு பேசுகிறார். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்தே பேசுகிறேன். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். Here apostle Peter speaks about two groups of people or two groups of false teachers. They are the unlearned and the unstable. இங்கு அவர் 2 விதமான கூட்டத்தை குறித்தும் 2 விதமான ஊழியர்களையும், குறிப்பாக கள்ள ஊழியர்களையும் குறித்து அவர் இங்கு பேசுகிறார். அவர்கள் கல்லாதவர்களும் தேவனுடைய வேத வாக்கியங்களை புரட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். So a Christian should be cautious to guard himself. ஆகையால் கிறிஸ்தவர்கள் தங்களை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 17 verse beginning, beloved, ye therefore beloved. 17வது வசனத்தினுடைய முதல் பகுதி, ஆதலால் பிரியமானவர்களே. The Greek word is agapetos, that means very much loved. இதை கிரேக்க பதத்திலே அகப்பட்டோஸ் என்று பார்க்கிறோம். அதாவது அதிக அன்பு, அதிக நேசம், அனலை காண்பிக்கிற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். Peter uses that word here 4 times. இங்கு அவர் இந்த பிரியமானவர்களே என்ற பதத்தை அவர் 4 முறை உபயோகிக்கிறார் பார்க்கிறோம். In the 3rd chapter, 3வது அதிகாரத்திலே verse 1, beloved, I write now unto you. 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், பிரியமானவர்களே இந்த 2ஆம் நிருபத்தை என்று அவர் ஆரம்பிக்கிறார். And in verse 8, but beloved be not ignorant. அவர் 8வது வசனத்திலே பிரியமானவர்களே இந்த காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார். And in 14 verse, beloved be diligent. 14வது வசனத்திலே ஆகையால் பிரியமானவர்களே ஜாக்கிரதையா இருங்கள் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். So here we can see that the apostle, how much concern the apostle Peter is for the church of Jesus Christ. ஆகையால் அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு இந்த சபையின் பால் இருக்கும் அக்கறையை இந்த வார்த்தைகள் மிகவும் திட்டமும் தெளிவுமாக காண்பிக்கிறது. Here he displays a fatherly attitude. இங்கு அவர் ஒரு தகப்பனை போல ஒரு உள்ளம் கொண்டவராக செயல்படுகிறார் பார்க்கிறோம். Many are mistaken about the apostle Peter. பலர் அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து தவறாக புரிந்து கொள்கிறார்கள். Oh, Peter, he is the one who betrayed the Lord Jesus Christ. If I were in that place, I would have never betrayed Lord Jesus Christ. See this folk, he betrayed Lord Jesus Christ. What a man he is. இன்று பலர் பேதுருவை குறித்து தவறாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவரை பாருங்கள், அவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து இயேசு கிறிஸ்துவே காட்டி கொடுத்து விட்டார். அந்த இடத்தில் நான் இருந்திருப்பேன், ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்திருக்க மாட்டேன் என்று பேதுருவை குறித்து ஒரு தவறான முறையில் புரிந்து கொண்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். But did you know that Peter truly loved Lord Jesus Christ? ஆனால் உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்துவை அவர் உண்மையாகவே நேசித்தார் என்று? In the last chapter of the book of John, we know that. நாம் யோவான் சுவிசேஷத்தினுடைய கடைசி அதிகாரத்தை நாம் பார்க்கிற வேளையிலே அவர் இயேசுவின் பால் அவர் வைத்த அந்த அன்பை அவர் எவ்வாறு விளக்குகிறார் என்பதை நாம் அவைகள் மூலமாக பார்க்கிறோம். After his resurrection, Jesus asked Peter, do you love me? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்டார், என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா? For 3 times. எத்தனை முறை கேட்டார்? 3 முறை கேட்டார். His answer is the same, Lord, I love you. எப்பொழுதுமே அவருடைய பதில் ஒரே போலதான் இருந்தது, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். And also he added that
Lord, I love you. You also know that I love you. அவர் இப்படியாக கூறுகிறார், நான் நேசிக்கிறேன் என்பதை நீரே அறிவீர் என்றும் அவர் கூறுகிறார். Those of you who say that Peter denounced or betrayed Lord Jesus Christ, could you now say to Lord Jesus Christ that you are surely love the Lord Jesus Christ, and Lord Jesus Christ also agrees with your statement? பேதுருவை குறை கூறுகிற நாம் பேதுருவை போல சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் உம்மை அன்பு செலுத்துகிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று? So after his ascension also, we see the love displayed by Peter towards Lord Jesus Christ in his earthly life. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பும் பேதுரு இயேசுவை எவ்வளவு அதிகமாக நேசித்தார் என்பதை அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் பார்க்கிறோம். Peter perfectly fulfilled the commandment of Lord Jesus Christ that you shall feed my sheep. பேதுருவானவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே வைத்திருந்த அந்த முக்கியமான பரிபூர்ணமான சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அது என்னவெனில், என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்பதை அதை அவர் பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக நிறைவேற்றி முடித்தார். That is displayed in these verses in the epistle of Peter. அந்த காரியமே இந்த நிருபத்திலே எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். He doesn't say that I am going to depart now, I don't care after my period whosoever gets lost or saved or grow or perish, I don't care, I am saved, I am going to be the Lord Jesus Christ, I am happy, that's all, finished. He doesn't say like that. He was so much concerned with the church of God because he had received a command from the Lord Jesus Christ to feed the sheep. He fed the sheep until his last breath. பேதுரு ஒருபொழுதும் நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் தேவனுடன் ஊழியம் செய்தேன், வேலை பார்த்தேன், நான் மரித்த பின்பு நான் அவரோடு இருப்பேன் என்பதை மட்டுமே அவர் நினையாதபடிக்கு தேவன் கூறின, இயேசு கிறிஸ்து கூறிய அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்தவராக, என்னுடைய ஆடுகளின் மேய்ப்பாயாக என்ற வார்த்தைகளை நினைவு கூர்ந்தவராக, தன்னுடைய வாழ்நாள் முடிவிலும் அந்த ஆடுகளின் பால் உள்ள அக்கறையில் அநேக காரியங்களை அவர் நிருபத்திலே எழுதியிருக்கிறார். Here Apostle Peter sees the church as a children growing. இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த சபையிலே இருக்கும் விசுவாசிகளை ஒரு வளர்ந்து வரும் குழந்தைகளாக அவர் பார்க்கிறார். The first thing the child needs is protection. முதலாவது அந்த குழந்தைக்கு தேவை தற்காப்பு. Before a child grows, it has to be guarded from external influences, diseases, threats, etc. ஒரு குழந்தையானது வளருவதற்கு முன்பாக அந்த குழந்தையானது காப்பாற்றப்பட வேண்டும், அது காக்கப்பட வேண்டும். எதிலிருந்து? வெளியிலிருந்து வரும் சில நோய்களிலிருந்தும் சில வியாதிகளிலிருந்தும் வெளிப்படையாக வரக்கூடிய சில தொற்றுகளிலிருந்தும் காக்கப்படுதல் வேண்டும். First, the church has to be guarded, safeguarded. முதலாவது சபையானது, இது போலவே முதலாவது சபையானது காக்கப்பட வேண்டும். From two groups of people, those are the untaught and the unstable. இரண்டு விதமான கூட்டத்திலிருந்து இந்த சபையானது காக்கப்பட வேண்டும். அந்த இரண்டு வகையான கூட்டம் என்னது? கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும். Because they tamper with the scriptures, they will be distracted. அவர்கள் வேத வாக்கியங்களை புரட்டி கேடு வரத்தக்கதாக அநேக காரியங்களை சபைகளுக்கு செய்து விடுவார்கள். In verse 17, Peter follows by saying that, 17வது வசனத்திலே அவர் பின்தொடர்ந்து அவர் இப்படியாக கூறுகிறார், beloved, that is, he is addressing to the church. பிரியமானவர்களே, அது சபைக்கு அவர் பாசமாக அவைகளை குறிப்பிடுகிறார். Seeing ye know these things before, இவைகளை முன்னே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் என்று அவர் ஆரம்பிக்கிறார். The Greek word used here is prognisko. That means you have a previous knowledge about that. That is, you are knowing that beforehand itself. இங்கு ஒரு கிரேக்க பதமானது உபயோகிக்கப்படுகிறது, prognisko என்கிறது. இதை குறித்தான அறிவு உங்களுக்கு முன்னமே இருந்திருக்கிறது என்கிறதை அவர் அங்கு குறிப்பிடுகிறார். So, in order for a Christian to be grow in the knowledge and grace of Lord Jesus Christ, ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவனுடைய அறிவிலே வளர வேண்டும் என்றால், first of all, he has to be guarded against the false and heretical teaching. முதலாவது இந்த சபையானது வேத புரட்டுகளை உபயோகிக்கிற அந்த ஊழியர்களிடமிருந்து அந்த சத்தியங்களிலிருந்து காக்கப்படுதல் வேண்டும். The church must have a foreknowledge and have a presupposition that there will be false teachers in every century and they will pose a real threat inside the church itself.
சபைக்கு இந்த அறிவு மிக மிக முக்கியம். எல்லா நூற்றாண்டுகளிலும் எல்லா காலகட்டங்களிலும் வேதத்தை புரட்டுகிற வேத கள்ள உபதேசங்களும் ஊழியர்களும் இருப்பார்கள் என்பதே அந்த அறிவு. This should not be a new revelation. இது ஒரு புதிய வெளிப்பாடு ஒன்றும் அல்ல. You should be familiar with these things. இந்த காரியம் விசுவாசிகளுக்கு பரிச்சயமாக இருக்க வேண்டும். There must be false teaching. எப்பொழுதும் கள்ள உபதேசங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். So what you have to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? He is not saying that be happy. அவர் சொல்லவில்லை நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று. Exceedingly glad. மிகவும் சந்தோஷமாக இருங்கள் என்று அவர் கூறவில்லை. Beware. எச்சரிக்கையா இருங்கள். Because if you give room for false teaching in a Christian life, it will tamper your life. நாம் கள்ள உபதேசங்களுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் அது நம்முடைய வாழ்க்கையை கேடுண்டாக்க நடத்திவிடும். What kind of false teachings? எந்த விதமான கள்ள உபதேசங்கள்? Apostle Peter addresses that the false teachings would come through two ways. அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை குறித்து இப்படியாக கூறுகிறார், அது இரண்டு விதங்களிலே இந்த கள்ள உபதேசங்கள் உள்ளே நுழையும் என்று. They will on hand misinterpret the holy scriptures by misusing the Christian liberty. அவர்கள் தேவன் கொடுக்கிற அந்த விடுதலையை தவறான முறையிலே வேத புரட்டுகளை விசுவாசிகளுடைய மனதிலே அவர்கள் ஊட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். And also they will mock the person and the work of Lord Jesus Christ, the past and present and future work of Lord Jesus Christ. இங்கு அவர்கள் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை குறித்தும் அவருடைய வாழ்க்கை முறையை குறித்தும் தவறான முறையிலே புரட்டி இருதயங்களிலே விசுவாசிகளுடைய இருதயங்களிலே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். To them is appointed eternal destruction. அவர்களுக்கு நித்திய ஆக்கினை தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. So Peter here is saying that to every person who tampers with the word of God will be seriously dealt with. தேவனுடைய வார்த்தையோடு விளையாடுகிறவர்கள் தேவனிடத்திலிருந்து சரியான பதிலை பெற்றுக்கொள்வார்கள். A Christian must be guarded against these heretical and false teachings. இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களிலிருந்து அவர்கள் தங்களை காத்துக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்வாராக. What are the signs of these false teachers? இந்த கள்ள உபதேசத்தை குறித்து பேசுகிற இந்த நபர்களை குறித்தான அடையாளங்கள் என்னென்ன? These are in scripture we can see many evidences and characteristics of these false teachers. நாம் வேதாகமத்திலிருந்து அநேக விதமான காரியங்களை இந்த கள்ள உபதேசங்களை குறித்தும் இந்த கள்ள ஊழியர்களை குறித்தும் நாம் பார்க்கலாம். Deuteronomy chapter 13:1-5 says that they are the people who perform signs and miracles not in the name of God but in the name of other gods. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே அங்கு தேவனுடைய நாமத்தை கொண்டு மட்டும் அவர்கள் அற்புத அடையாளங்களை செய்வது மட்டுமல்லாதபடிக்கு அவர்கள் பிற தெய்வங்களுடைய நாமத்தை சொல்லியும் அங்கு அற்புதங்கள் அடையாளங்களை அவர்கள் செய்கிறார்கள். They have nothing to do with Christianity. அவர்களுக்கு கிறிஸ்துவத்தின் மூலமாக தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு அவசியம் அல்ல. And also a person who fails to predict the future correctly using the name of the Lord. Deuteronomy chapter 18:18-20. பொய்யான எதிர்காலத்தை குறித்து பொய்யான தீர்க்கதரிசனங்களை சொல்வார்களானால் அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம், அவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இதை குறித்து உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18-22 வசனங்கள் கூறுகிறது. They are those who claim to speak for God, but their prophecies will fail to come to fruition. அவர்கள் மிகவும் தெளிவான முறையில் திட்டமான முறையில் அவர்கள் தீர்க்க தரிசனங்கள் சொன்னாலும் அந்த தீர்க்க தரிசனங்கள் ஒருபோதும் நிறைவேறுவதில்லை. I also wanted to add to that point. அந்த காரியத்தில் இன்னொரு காரியத்தையும் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். Today there are some people called so-called prophets. இன்றைய நாளிலே நாம் பார்க்கிற வேளையிலே அநேக தீர்க்கதரிசிகள் என்று தங்களை கூறுகிறார்கள். Particularly in the recent United States election, சமீபத்தில் நடந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நடந்த அந்த தேர்தலை குறித்தான உள்ள தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கிறோம். many predicted that Donald Trump will triumph this election. அநேகர் தீர்க்கதரிசிகள் கூறினார்கள் டொனால்ட் ட்ரம்ப் தான் மறுபடியும்
அங்கு அதிபதியாக வருவார் என்று. Now it is a common habit for some folks to utter prophecy in every election, because that is not a difficult thing. This or that, A or B. If if A passes, he says, I am the prophet of God. If that did not came to pass, they remain silent for a few days, and people all forget that, and in the next election they will again say the prophecy. இன்றைய நாளில் இந்த தீர்க்க தரிசனத்தை கூறுகிற ஒரு காரியம் ஒரு பெரிய ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. ஏ அல்லது பி, இது அல்லது அது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் ஏதாவது ஒன்று தோற்றுவிட்டால் சில நாட்கள் அமைதியாக இருந்துவிட்டு மறுபடியும் பழைய காரியத்தை அவர்கள் மறுபடியும் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். If a person they identify wins in the election, they will propagate that, see that our prophet is the first one who told that he will pass the election. This is a sign of the true prophet. யாராவது ஒருவர் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் பாருங்கள், அந்த தீர்க்கதரிசி முன்னவே இப்படியாக கூறிவிட்டார், அதுதான் நடந்திருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறான் பார்க்கிறோம். Beware of these people. இந்த இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இங்கு குறிப்பிடுகிறார். Apostle Peter says, beware lest ye also. அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை தான் குறிப்பிடுகிறார், இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் எச்சரிக்கையாக இருங்கள் என்று. Beware of these so-called prophets who spake not in the name of the Lord, and also who spake in the name of the Lord, which shall not come into fruition, and also misuse the name of the Lord for their own personal gain. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி அது நிறைவேறாது இருக்கிற அந்த தீர்க்க தரிசிகளை குறித்தும், அதே வேளையில் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தங்களுடைய சொந்த வயிற்றை நிரப்புகிற தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Also you have to note that the Old Testament prophecy is different from the New Testament prophecy. அதே வேளையில் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களுக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களுக்கும் அநேக வேறுபாடுகள் உண்டு. In the Old Testament, the first sphere the prophet is concerned is about his nation, his surrounding things, surrounding habitat and the current scenario, and then he will project into the future. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே அவர்கள் தற்போது உள்ள நிலைகள், தங்களுடைய நாடு, தங்களை சுற்றியிருக்கிற ஜனங்களை குறித்தான காரியங்களை குறித்தே அவர்கள் முதலாவது பேசுவார்கள். பின்பே எதிர்காலத்திலே நடக்கிற காரியத்தை குறித்து அவர்கள் பேசுவதை நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை நாம் வாசிக்கிறோம். But in the New Testament, the Apostle Paul clearly defines that what is prophetic ministry or what is prophecy. ஆனால் புதிய ஏற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் எது தீர்க்க தரிசன ஊழியம் என்று தெளிவாக அவர் கூறுகிறார். In the 1 Corinthians chapter 14 he says that 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்திலே அவர் கூறுகிறார், one who prophesies speaks of edification, exhortation and comfort. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற நிருபத்திலே அவர் இப்படியாக கூறுகிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவன் கடிந்து கொள்ளுதலையும் பரிசுத்தத்தை குறித்தும் அவன் ஆறுதல் உண்டாகவும் அவன் பேசுகிறான் என்று அவர் குறிப்பிடுகிறார். That is the New Testament pattern of prophetic ministry. இதுவே புதிய ஏற்பாட்டிலே உள்ள தீர்க்க தரிசன ஊழியமாக இருக்கிறது. So these so-called folks who promise prosperity and predict the same contemporary future events fail to fulfill this clause here. அவர்கள் அப்படியாக தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அந்த தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் குறிப்பாக பவுல் சொன்ன அந்த அந்த நெறிமுறைகளுக்குள்ளாக அவைகள் இல்லை. So we must be cautious about today's so-called modern prophetic ministry. ஆகையால் இன்றைய நாளிலே நடக்கிற இந்த சுகபோக தீர்க்க தரிசன ஊழியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Because Bible says here, by Peter unto the inspiration of Holy Spirit recorded these words here. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தூண்டுதலோடு அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சபைக்கு அவர் எழுதுகிறார். Beware of those who tamper with the word of God, that they are unlearned and are unstable. ஆகையால் இந்த வேதத்தை குறித்து தவறான முறையிலே பிரசங்கிக்கிற அந்த கல்லாதவர்களை குறித்தும் அந்த உறுதி இல்லாத அந்த வேத புரட்டர்களை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக அவர் குறிப்பிடுகிறார். One simple test, this is not difficult. ஒரு சின்ன ஒரு சோதனை பெரிய
ஒரு கடினமான ஒரு சோதனை ஒன்றும் அல்ல இது. You can prophesy for America, China, India and whoever you may like. உங்களுக்கு சைனாவை குறித்தும் இந்தியாவை குறித்தும் அமெரிக்காவை குறித்தும் எங்கு வேண்டுமானால் நீங்கள் தீர்க்கதரிசனம் கூறலாம். But before doing that, how many times you have read the Bible and how many times you have studied the Bible? இவைகளை சொல்வதற்கு முன்பாக நாம் எத்தனை முறை இந்த வேத புஸ்தகத்தை அவர்கள் வாசித்திருக்கிறார்கள், எத்தனை முறை இந்த வேத புஸ்தகத்தை அவர்கள் படித்திருக்கிறார்கள் என்பதை you have to clarify that. அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Because these false teachers are unlearned people and are unstable people. ஏனெனில் இந்த கள்ள உபதேசத்தை செய்யக்கூடிய இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் கல்லாதவர்களாகவும் அவர்கள் உறுதியில்லாதவர்களாகவும் இருப்பார்கள். Do they have a clear understanding about the person of Lord Jesus Christ? அவர்களுக்கு தேவனை குறித்தான ஒரு தனிப்பட்ட முறையிலே அவர்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார்கள் என்பதையும் they will fail there. அங்கு நாம் பார்ப்போமானால் அந்த இடத்துல அவர்கள் தோல்வியுற்றிருப்பார்கள். And they will be unstable. We cannot depend their words. அவர்கள் உறுதியில்லாதவர்களாக இருப்பார்கள், வேத வசனத்தை சார்ந்து நிற்காதவர்களாக அவர்கள் இருப்பார்கள். Be cautious about those people. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். And also we can see from their lifestyle, Matthew 7, James chapter 1 and 1 John epistle, these chapters and these epistles portray that a person who lives and speaks antithetical to the doctrine of the Holy Scripture is a false teacher. We must be cautious about them. அதே வேளையில் அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலும் அவைகளிலே ஒரு கனி இல்லாத ஒரு நிலை நாம் இதே குறித்து நாம் மத்தேயு 7, யாக்கோபு 1, மேலும் 1 யோவான் 2 அதிகாரங்கள் நாம் பார்க்கிற வேளையிலே இப்படிப்பட்ட ஊழியர்களை குறித்து அங்கு பேசப்பட்ட அவருடைய வாழ்க்கை முறையை குறித்து அந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. And also miracles are not automatically sign of God. அதே வேளையில் அற்புதங்கள் தேவனிடத்தில் இருந்து மட்டும் வருகிற அடையாளம் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. Here is where many Christians are deceived. இந்த இடத்தில் தான் அநேக கிறிஸ்தவர்கள் நாளிலே வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். Some people say that. சில நபர்கள் இப்படியாக கூறுவார்கள், don't look his life. அவருடைய வாழ்க்கையை எதுக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள்? Don't look his teaching. அவருடைய உபதேசத்தை எதுக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள்? See, in his meeting the hundreds of people are healed. அவருடைய கூட்டத்தை பாருங்கள், நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அற்புத சுகம் அடைகிறார்கள் என்று. If God is not with him, how can he do that miracle? தேவன் அவரோடு இல்லை என்றால் அவரால் எப்படி இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை அவர் செய்ய முடியும் என்று. So we should not look for any other signs or symptoms. நாம் இது இருக்கிறபடினால், இந்த அற்புத அடையாளம் வரம் இருக்கிறபடினாலே வேற எந்த ஒரு காரியத்தையும் வேற எந்த அடையாளங்களும் நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று clearly have a thing in mind. ஒரு சிந்தனையை உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். Can God mightily use a person who every day defames God through his words and deeds? ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய செய்கையிலும் தேவனை கனவீனப்படுத்துகிற மனிதனையா தேவன் எடுத்து பயன்படுத்துவார்? Certainly not. ஒருபொழுதும் இல்லை. See, look back in the church history. சபையினுடைய வரலாறை சற்று திரும்பி பாருங்கள். Who are all the persons used mightily by God? எந்தெந்த மனிதர்களை தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் என்று? Are they thieves? Are they mockers of God? Are they use God's name for personal gain? No. திருடர்களையா அல்லது வேறு எதுவும் தவறுகளை செய்த நபர்களையா அல்லது தேவனுடைய நாமத்தை அவருடைய சொந்த பிழைப்பிற்காக பயன்படுத்தியவர்களையா தேவன் எடுத்து உபயோகித்தார்? Every person used mightily by God has paid a great price in his life. தேவனால் எடுத்து பயன்படுத்தப்படுகிற ஒரு நபர் அவருக்காக அநேக தியாகங்களை செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபரையே தேவன் எடுத்து பயன்படுத்துவார். So, according to Apostle Peter, the persons who are unlearned or unstable are not true teachers, they are all false teachers. ஆகையால் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் அடிப்படையிலே கல்லாதவர்களும் தேவனுடைய வசனத்தின் பால் உறுதியில்லாதவர்களும் நிச்சயமாக நல்ல ஊழியர்களாக இருக்க முடியாது. அவர்கள் அற்புத அடையாளங்களை செய்தாலும் அவர்கள் கள்ள ஊழியர்களே. So you can ask, but they are performing miracles, so what about that? What are we say about that? நீங்கள் கேட்கலாம், அவர்கள் அற்புத அடையாளங்களை செய்கிறார்களே, அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம்.
In most of the cases, they are not true miracles. அநேக இடங்களை நாம் பார்க்கிற வேளையிலே அங்கு நடக்கிற அற்புத அடையாளங்கள் அவைகள் உண்மையான அற்புதங்கள் அடையாளங்கள் அல்ல. It is a stage performance, அது வெறுமனே மேடை கூத்தாகவே இருக்கிறது. not true miracles. அவைகள் உண்மையான தேவனிடத்திலிருந்து வந்த அற்புதங்கள் அல்ல. In majority of the cases. பெரும்பான்மையான இந்த அற்புத அடையாளங்களை பார்க்கிற வேளையிலே. But also you have to look a verse in Matthew chapter 24 and verse 24. அதே வேளையில் நாம் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, In the tribulation period, உபத்திரவ காலத்திலே, for there shall arise false Christ and false prophets, and shall shew great signs and wonders, in so much that if it were possible they shall deceive the very elect. கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமான தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அடையாளங்களும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. Shall shew great signs and wonders. பெரிய அடையாளங்களும் அற்புதங்களும் செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. This occurs in the tribulation period. இது உபத்திரவ காலத்திலே இருந்தாலும் Through the help of Satan, Antichrist is going to do these things. சாத்தானுடைய உதவியோடு அந்தி கிறிஸ்து இந்த காரியங்களை அவன் நிறைவேற்றப் போகிறான். What we learn from here is Satan can also use some people, that is those who are not truly born again, as Christian workers and Christian preachers, and through them he will perform false signs and false wonders today also. Not to the extent during the days of Antichrist, but in a limited sense he can do that. இன்றைய நாளிலே சாத்தானானவன் தன்னுடைய வேலையாட்களாகிய தேவனை அறியாதவர்களையும் கல்லாதவர்களும் அதே வேளையில் ஆவியினாலே மறுபடியும் பிறக்காத பிள்ளைகளையும் அவனுடைய கை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். இவைகள் உபத்திரவ காலத்திலே இவைகள் நடைபெற்றாலும் அதனுடைய சிறு துளிகள் இங்கும் அங்குமாக இன்றைய நாளிலும் இருக்கிறது. So just by doing miracle is not a sign of a true servant of God. வெறுமனே அற்புதங்கள் அடையாளங்கள் மட்டுமே இவன் தேவனுடைய ஊழியன் என்பதற்கு அடையாளம் அல்ல. Because he is unlearned and unstable. ஏனெனில் அவன் ஒருவேளை கல்லாதவனாகவும் வேத வசனத்திலே உறுதி இல்லாதவனாகவும் இருக்கக்கூடும். By saying unlearned, I am not meaning that he should study theology and get all theological degrees. அவன் கல்லாதவன் என்று சொன்ன உடனே அவர் வேத கல்லூரியிலே சேர்ந்து அவர் எல்லா இறையியல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் படிக்க வேண்டும் மட்டும் கூறவில்லை. That is not my thrust here. இங்கு என்னுடைய அழுத்தம் அவைகளுக்கு அல்ல. But a desire to know the Lord and to study his word diligently. A person who is not giving primarily importance to the word of God is not a true servant of God. நிச்சயமாக இறையியலை கற்றால்தான் அவன் தேவனுடைய ஊழியன் நான் கூறவில்லை. அந்த ஊழியனுக்கு நிச்சயமாகவே அந்த தேவனை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும் என்கிற ஆசையும் அந்த விருப்பமும் ஓயாமல் அவனுடைய உள்ளத்திலே எழுந்து கொண்டிருக்கும். The false teachers will never turn their ears, never heed their ears to the word of God. இந்த கள்ள ஊழியர்கள் ஒருபொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு தங்களுடைய செவியை சாய்ப்பதில்லை. You can understand from their lifestyle. நாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து அவைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். Next is their messages will not be Christocentric. That is, their messages will not be Christ-centered but self-centered. அவர்களுடைய பிரசங்கங்கள் அவருடைய செய்திகளை நாம் பார்க்கிற வேளையிலே அவைகள் இயேசு கிறிஸ்துவை மையமாக குறித்தான பிரசங்கங்களாகவும் செய்திகளாகவும் இல்லாதபடிக்கு அவர்கள் தங்களை குறித்தே அந்த செய்தியிலே அதிகமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 John chapter 4 verse 1 to 6 clearly describes that. 1 யோவான் 4வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற வேளை அது மிகவும் தெளிவாக இதை குறிப்பிடுகிறது. Second verse, hereby know ye the Spirit of God, every spirit that confesseth that Jesus Christ is come in the flesh is of God. இரண்டாவது வசனம் மிகவும் தெளிவாக கூறுகிறது, தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்று மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. You have to be very careful. இந்த இடத்துல மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Any preacher, ஏதாவது ஒரு பிரசங்கியார், any minister of God, ஏதாவது தேவனுடைய ஊழியன், any teacher of God's word,
தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற எந்த பிரசங்கியாக இருந்தாலும் சரி, if his main thrust is not a Christ-centered message but diverges from that in any point, he is not a good teacher, he is a false teacher. கிறிஸ்துவை மையமாக வைத்து பிரசங்கியாத எந்த பிரசங்கியாரும் தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெற்ற ஊழியன் அல்ல. Because Christianity is not some set of some set of beliefs, just some do's and don'ts and some relics. கிறிஸ்தவம் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று மட்டும் கூறவில்லை. Christianity is based upon a person and his message. கிறிஸ்தவம் ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து மிகவும் அழுத்தி பேசுகிறது. Christianity is a person. கிறிஸ்தவம் என்றாலே அது ஒரு நபரை குறித்தான ஒரு வாழ்வை குறித்தே பேசுகிறது. That is Jesus Christ. அது இயேசு கிறிஸ்து. You cannot eliminate Christ and have Christianity. ஆனால் வேத புத்தகத்தை நாம் பார்க்கிற வேளையிலே கிறிஸ்துவை தள்ளிவிட்டு கிறிஸ்தவம் என்கிற ஒரு மார்க்கம் நிச்சயமாக இருக்க முடியாது. Because just by some teachings you shall not be saved, you shall not have Christianity. Christianity is a living relationship with the risen Christ. கிறிஸ்தவம் என்பது ஏதோ சில வாழ்க்கை நெறிமுறைகளை மட்டும் கூறவில்லை, அது கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. கிறிஸ்து இல்லையேல் கிறிஸ்தவம் இல்லை. A teacher's message has to turn you to or to direct you to the Christ. ஒரு பிரசங்கியாருடைய உபதேசம் அல்லது செய்தி நம்மை நிச்சயமாக கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துவதாக இருக்க வேண்டும். Because Satan always opposes Christ and his message. ஏனெனில் சாத்தான் தன்னுடைய போதகத்திலே எப்பொழுதுமே கிறிஸ்துவை எதிர்த்தே அவன் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். So he will always use his minions or his false teachers to undermine the uniqueness of Christ and his message. ஆகையால் சாத்தான் தன்னுடைய கைக்கூலிகள் சில பேரை தேவனுடைய அந்த மையத்திலிருந்து விலக்கும்படியாக அநேக துருபதேசங்களை இன்றைய நாளில் சபைகளுக்குள்ளாகவும் தேசங்களுக்குள்ளாகவும் பரவ சொல்லி தன்னுடைய கைக்கூலிகளை உபயோகிக்கிறான். They will always, through their message, Christ's name will not be glorified, but Christ's name will be put in vain. அவருடைய செய்திகளை நாம் பார்க்கிற வேளையிலே அவர்கள் ஒருபோதும் கிறிஸ்துவை தூக்கி நிறுத்தாதபடிக்கு தங்களை தூக்கி நிறுத்துகிறவர்களாகவும் கிறிஸ்துவை தங்களுடைய சுய பிழைப்பிற்காக பயன்படுத்தியவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும் வண்ணமாக நடந்து கொள்வார்கள். And also these false teachers misinterpret God's revealed word. இந்த கள்ள ஊழியர்கள் தேவனுடைய அந்த தெய்வீக வெளிப்பாடை தவறான முறையிலே அவர்கள் விளக்கம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 Peter chapter 3 verse 2 and 3 says that 2 பேதுரு 3வது அதிகாரம் 2வது வசனம் இதை தான் கூறுகிறது. In the last days scoffers walking in their own lust. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து and also they will twist the scriptures. அவர்கள் வேத வார்த்தைகளை புரட்டுவார்கள். Twist the centrality of Christianity. தேவனுடைய மையத்திலிருந்து வேதத்தை அவர்கள் புரட்டுவார்கள். The centrality of the Christ, the deity of Christ and the uniqueness of Christ and belief in Christ for the only way to attain eternal life. They will misinterpret the core doctrines and the beliefs of Christian faith. அவர்கள் கிறிஸ்தவம் கூறுகிற அந்த முக்கியமான அந்த மையத்தை விட்டு விலகி வேறதோ காரியத்தை குறித்து அவர்கள் அதிகமாக பிரசங்கிப்பார்கள். So from what all we have discussed is, நாம் இந்த இடத்திலிருந்து அறிந்து கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், we are to guard ourselves. நாம் சபையாகிய நாம் நம்மை காத்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. From what we have to guard? எதிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும்? From false teachers, those that are unlearned and unstable. கள்ள ஊழியர்கள், குறிப்பாக கல்லாதவர்களும் வேத வசனத்திலே உறுதி இல்லாதவர்களிலிருந்து நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும்.
They will perform false signs and wonders in the name of the Lord. அவர்கள் தேவனுடைய நாமத்தை கொண்டு பலவிதமான அற்புத அடையாளங்களை அவர்கள் செய்வார்கள். Oftentimes their prediction will come to fail. அநேக நாட்களிலே அவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள் பலிக்காமல் கூட இருக்கும். Their antithetical, anti-biblical lifestyle, அவர்கள் வேதத்திற்கு ஒவ்வாத வாழ்க்கை முறைகளை பார்த்து நாம் அதன் மூலமாக அதை அறிந்து கொண்டது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். their anti-Christocentric message, அவர்களுடைய உபதேசத்திலே கிறிஸ்துவிற்கு நேராக வழி நடத்தாத உபதேசங்களை குறித்து அவர் அதிகமாக பேசுவார்கள். and also they will twist God's scripture. அவர்கள் வேத வசனங்களை தவறான முறையிலே புரட்டி வேத வெளிப்பாட்டை தவறான முறையிலே விளக்கம் கொடுக்கிறவர்களாக காணப்படுவார்கள். How are we to guard ourselves? எப்படியாக நம்மை நாமே காத்துக்கொள்வது? First of all, you have to be beware. நாம் முதலாவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Because a person who is not cautious will not know the danger which befalls him. கள்ள ஊழியர்களை குறித்தான அந்த நிலையை நாம் அறியாவிட்டால் அவர்களை குறித்துள்ள இந்த எச்சரிக்கையின் தன்மை நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. So what are we to do? ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? If you fail to be cautious, நாம் எச்சரிக்கையாக இருக்க தவறுவோமானால் what will happen? என்ன நடக்கும்? You will be led away with the error of the wicked. நாம் அந்த துன்மார்க்கன் செய்கிற அந்த துன்மார்க்கத்தினோடே நாம் சென்று விடுவோம். Fall from your own steadfastness. நாம் ஜாக்கிரதை இல்லாதவர்களாக நாம் இருப்போமானால் நம்முடைய உறுதியிலிருந்து விலகி விழுந்து போய் விடுவோம். Two things happen. இரண்டு காரியங்கள் நடக்கிறது. We will fall from we will be carried away along with their error. நாம் அவர்கள் செய்கிற அந்த துன்மார்க்கத்தோடு இசைந்து செல்கிறவர்களாக இருப்போம். And we will lose our steadfastness in our Christian faith. நாம் அவருடைய சுய இச்சைகளின்படி இழுப்புண்டு உறுதியில்லாதவர்களாக இருந்து விலகி விழுந்தும் போய் விடுவோம். So beware. ஆகையால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. So that you should not be led away with the wicked. ஆகையால் நாம் உறுதியில்லாதவர்களாக இருப்போமானால் அவர்கள் செய்கிற துன்மார்க்கத்தோட நாமும் சென்று விடுவோம். We should be very careful. நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Steadfastness, Peter uses a military term here, philasso. உறுதி என்கிற ஒரு பதத்திற்கு இங்கு பேதுருவானவர் பிலாசோ என்கிற ஒரு இராணுவத்திலே பயன்படுத்துகிற ஒரு பதத்தை அவர் குறிப்பிடுகிறார். Standing straight, உறுதியாக நிமிர்ந்து நிற்பது. Stable, உறுதியாக இருத்தல். But false teaching will shake your foundations. ஏனெனில் கள்ள உபதேசங்கள் நம்முடைய அஸ்திவாரத்தை அசைக்கிறதாக இருக்கிறது. Paul says in Ephesians 4, chapter 4 verse 14, being tossed away to and fro by false doctrine. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லும்போது அவர் தெளிவாக கூறுகிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக கூறுகிறது, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாய் இராமல். If you are not cautious about the people who are unlearned and are unstable, you will be tossed along with their false doctrine. நாம் இந்த கள்ள உபதேசங்களை குறித்தும் இந்த கள்ள வேத புரட்டர்களை குறித்தும் நாம் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இந்த கல்லாதவர்களை குறித்தும் இந்த வேத வசனத்தில் உறுதியில்லாதவர்களை நாம் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் நாம் காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்ட அலையுருளாக மாறிவிடுவோம். Then what happens? பின்பு என்ன நடக்கும்? Fall from your own steadfastness. நாம் நம்முடைய உறுதியை இழந்து விழுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். This does not say that we will lose our salvation. இது நம்முடைய ரட்சிப்பை இழந்து விடுவோம் என்பது இதன் அர்த்தம் அல்ல. Turn with me to Luke chapter 22 verse 32. என்னோட கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 32வது வசனத்தை
திருப்பிக் கொள்ளுங்கள். Jesus said to Peter, இயேசு கிறிஸ்து பேதுருவோடு இதை கூறுகிறார். "But I have prayed for thee that thy faith fail not, and when thou art converted, strengthen thy brethren." நானும் அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை சிறப்படுத்து என்றார். The same Peter once fall from his steadfastness. இதே இந்த காரியத்தை கூறின பேதுருவே ஒரு காலத்தில் தன்னுடைய உறுதித்தன்மையிலிருந்து அவர் விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். But Christ intercede for him. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக அவர் இருந்தார். Because Peter belonged to Christ. ஏனெனில் பேதுருவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவராக அவர் இருந்தார். Also in the side of Peter, he repented of his sin and he did the work which Lord has appointed him to do. அதே வேளையில் பேதுருவை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே அவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து பேதுருடைய வாழ்க்கையில் வைத்திருந்த அந்த திட்டத்தை நோக்கத்தையும் அவர் நிறைவேற்றினார். The folks who lead you into false doctrine, they are not saved in the first place either. உங்களை தவறான உபதேசத்திற்கு நேராக நடத்துகிற அந்த கூட்டம் நிச்சயமாக தேவனை அறிந்த ஒரு கூட்டமாக நிச்சயமாகவே இருக்க முடியாது. So they will lead up in eternal damnation. அவர்கள் நித்திய ஆக்கினைக்குள்ளாக அவர்கள் செல்வார்கள். But you Christians, கிறிஸ்தவர்களாகிய நாம், when you heed your ears to their false teachings, அவர்கள் கூறுகிற துருபதேசங்களுக்கு நாம் செவி சாய்ப்போமானால், if you are truly a Christian, you may not lose your salvation. நாம் உண்மையாக கிறிஸ்தவர்களாக இருப்போமானால் நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போக மாட்டோம். But you will not live a steadfast life to the Lord. Your life will be a failure. நாம் தேவனுக்காக ஒரு உறுதித்தன்மையான ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு நாம் தோல்வியுற்றவர்களாகவே நம்முடைய வாழ்வை நாம் முடிப்போம். You will not grow in the grace of the Lord. நாம் தேவனுடைய அந்த கிருபையிலே வளருவர்களாக நாம் இருக்க முடியாது. You will not be growing in the love of the Lord. நாம் தேவனுடைய அன்பிலே நிச்சயமாகவே வளர முடியாது. You will not live a life glorifying for God. நாம் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையை நம்மால் வாழ முடியாது. You will forever be a childish Christian. நாம் ஒரு குழந்தையை போலவே நம்முடைய வாழ்வை நாம் முடிக்கிறவர்களாகவே நாம் காணப்படுவோம். That is how God will see on you. அப்படியே தேவனும் நம்மளை பார்க்கிறவராகவே இருப்பார். He cannot give you a great task. நம்முடைய வாழ்வில் அவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்மை பயன்படுத்த முடியாது. See, if Peter had remained in the fallen state, had Jesus given him the task of feeding the church, பேதுருவானவர் தான் இருந்த நிலையிலே, அந்த மறுதலித்த நிலையிலே அவர் இருந்திருப்பார். ஆனால் நிச்சயமாகவே பேதுருவை கொண்டு தேவன் பயன்படுத்தியிருக்க முடியாது. Peter had risen. பேதுருவானவர் இருக்கிற நிலையிலிருந்து எழுந்தார். He repented. அவர் மனம் திரும்பினார். Likewise, அதுபோலவே if you are now bewitched by this false doctrine, come out of these folks. நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட பலவிதமான காற்றினாலே அழைக்கப்படுகிற துருபதேசத்திற்கு நாம் உள்ளே மாட்டிக்கொண்டால் இந்த வேளையிலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு தேவனை நோக்கி கதறுவோம். God is now able to deliver you from that. தேவன் உங்களை அந்த இடத்திலிருந்து மீட்க அவர் வல்லமை உள்ளவர். Beware. எச்சரிக்கையாக இருங்கள். The final words of Apostle Peter, beware. அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய இறுதி வார்த்தை எச்சரிக்கையாக இருங்கள். Beware of these things. இந்த காரியங்களை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். So to conclude our first session, முதல் பகுதியை நாம் முடிப்பதற்கு I am recapping what we have all seen through this session. இதை முடிப்பதற்கு நாம் முதல் பகுதியிலே எவைகளை குறித்து பார்த்தோம் என்பதை நான் மறுபரிசீலனை செய்ய விரும்புகிறேன். Apostle Peter is speaking of 4 words that they are guarding, growing in grace, growing in knowledge and glorifying. இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு 4 காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார். 1, காத்துக்கொள்ளுதல், கிருபையிலே வளருதல், தேவனை அறிகின்ற அறிவிலே வளருதல் மற்றும் தேவனை மகிமைப்படுத்தல் ஆகிய 4 காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார். Out of that, in this first session, we have seen about guarding ourselves. இந்த காரியத்திலே நாம் இந்த முதல் பகுதியில் நாம் பார்த்தது என்னவென்றால் காத்துக்கொள்ளுதல். We have to guard ourselves from the false teachers and their false teachings. நாம் நம்மை இந்த கள்ள உபதேசங்களிலிருந்தும் கள்ள போதனைகளிலிருந்தும் நாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். This warning is exhortation is given to Christians
இந்த வாக்கியம், இந்த எச்சரிக்கை, இந்த ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்கிற இந்த கூறுகிற பதம் யாருக்கு குறிப்பிடுதென்றால் ஆவினாலே மறுபடியும் பிறந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கே இவைகள் குறிப்பிடப்படுகிறது. The primarily characteristics that of Paul's teachers that Peter outlined is they are unlearned and are unstable. அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் இந்த கள்ள உபதேசங்களை குறித்து, அந்த கள்ள ஊழியர்களை குறித்தும் அவர்கள் கல்லாதவர்களாகவும் அவர்கள் உறுதி இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் என்றே அவர் குறிப்பிடுகிறார். What are their other signs? அதை தவிர்த்து வேறு அடையாளங்கள் என்னென்ன? They will speak and proclaim not in the name of the true God but for false gods. அவர்கள் தேவனுடைய நாமத்தை மட்டுமல்ல, தேவனுடைய நாமத்தை தவறான முறையில் உபயோகித்து கள்ள தீர்க்கதரிசனங்களை அவர் குறிப்பிடுவார்கள். Prediction of future that fails to fulfill. அவர்கள் கூறுகிற அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாது. Unbiblical lifestyle. அவர்களுடைய வாழ்க்கையும் வேத வசனத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. False miracles. அவர்கள் செய்கிற அநேக அற்புத அடையாளங்கள் வெறுமனே தவறான அற்புத அடையாளங்களாகவே இருக்கிறது. Not a Christocentric message. அவர்கள் கூறுகிற உபதேசங்கள் கிறிஸ்துவை பற்றிதான உபதேசங்களாக நிச்சயமாகவே இருக்காது. Misinterpret God's word. அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறவர்களாகவும் இருப்பார்கள். We have to guard ourselves from those folks. இப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து சபையாகிய நம்மை நாமே காப்பது அவசியமாக இருக்கிறது. For that we have to rely on God and His written holy word, the Holy Bible. இதிலிருந்து நாம் ஜாக்கிரதையாகவும் நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனோடும் தேவனுடைய வார்த்தையும் நாம் சார்ந்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Or else we will be tossed in their false doctrine and eventually we will lose our Christian steadfastness. நாம் அப்படி இல்லை என்றால் பலவிதமாக அடிக்கிற இந்த அலைகளிலே நாம் சிக்குண்டு நாம் தவிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். That will end up in losing our Christian growth. அது எப்படி முடிவடையும் என்றால் நாம் கிறிஸ்துவில் வளருவதை அது நிச்சயமாக தடுக்கிறதாக அவைகள் காணப்படும். God did not want us to remain as babies. தேவன் நாம் ஒருபொழுதும் குழந்தைகளாகவே இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புவதில்லை. He wants every Christian to grow in His grace and in His knowledge. அவருடைய கிருபையிலும் அவரை அறிகின்ற அறிவிலும் அந்த குழந்தைகள் வளர வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். But Satan is also working vehemently to stop every believer right in the state of his childhood. ஆனால் சாத்தானானவன் அவர்கள் குழந்தையாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக பல யுக்திகளை அவன் கையாளுகிறதையும் நாம் பார்க்கிறோம். First, Satan attempts as much as he could to stop a person in accepting Lord Jesus Christ as his Savior. முதலாவது சாத்தானானவன் ஒரு விசுவாசியாக மாறி தேவனை அறிகின்ற அந்த அறிவிலே அவர்கள் வருவதையே அவன் தடை செய்கிறான். If that fails, அந்த தடைகள் உடைக்கப்பட்டு அவர்கள் வந்தாலும் he then wants that saved persons to remain as babes in Christ, not to grow in Christ. அப்படியே அவர்கள் அந்த குழந்தைகள் ஆவினாலே பிறந்தாலும் அந்த பிறந்த குழந்தை வளராதபடிக்கு அவர்களை தடை செய்வதையும் நாம் பார்க்கிறோம். For that he uses false teachers who are primarily unlearned in the Holy Scriptures and are unstable to execute his plans. They are within the church itself. ஆகையால் அவன் அநேக கள்ள ஊழியர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் இந்த குழந்தைகளை வளர விடாதபடிக்கு தடை செய்வதற்கு தன்னுடைய கைக்கூலியாக அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Christians, be beware of these things. ஆகையால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாகவும் இருப்போம். We will speak about Christian growth in the next session. Until then, God bless you all. நாம் அடுத்த பகுதியிலே கிறிஸ்துவிலே நாம் வளருவதை குறித்து நாம் பார்க்க இருப்போம். அதுவரையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.